நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான 125 வருடத்திற்கும் மேல் பழமையான ஆங்கிலேயர்கள் உருவாக்கின ஒரு மலை ரயிலில் தாங்க ஏழைகளும் பயணிக்கும் விதமாக வெறும் 85 ரூபாயில் ஈஸியாக இந்த மலை ரயிலில் போயிட்டு ரொம்பவே அற்புதமான இந்த சொர்க்கபுரிய நீலகிரி மாவட்டத்தோட இயற்கை அழகை கண்டு ரசிக்க போகிறாங்க. 3 சக்கர ரயில், 2 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ரயில் அப்படின்னு சொல்லி இது ஒரு ட்ரெயினே கிடையாதுங்க. ஒரு காலப்பயணம் செய்யக்கூடிய எந்திரம்னே சொல்லலாம். 120 வருடம் பின்னோக்கி சென்று பயணம் செய்யலாம். வாங்க, இப்போ நம்ம உதகை ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறோம். ஒரு 125-30 வருடங்கள் பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ பார்க்குற ரயில் கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட நீராவி இன்ஜின்ங்க. ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு ரயில். இந்த இன்ஜினை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துக்கே போன ஒரு எண்ணங்களை என்னோட மனசுக்குள்ளே கொடுத்ததுங்க. 1918 சுவிஸில் உருவாக்கப்பட்ட ரயில் இன்ஜினுங்க இது. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம உதகையிலிருந்து குன்னூர் வரைக்கும் பயணத்தை மேற்கொள்ள போகிறோங்க. காலை 12:15 நேரம். இந்த பழமையான மலை ரயிலில் போகிறதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து புக் பண்ணலைங்க. இவங்கள்ட்ட ஃபஸ்ட் கிளாஸில் போகிற அளவுக்கும் அதிகமான அமௌண்ட்டு கொடுக்கலைங்க. காலையில் 1 மணி நேரத்திற்கு முன்னாடி, அதாவது 12:15 ட்ரெயினோட டைம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 11:15 டிக்கெட் 40 டிக்கெட் தக்கரில் இஷ்யூ பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த டிக்கெட்டில் செகண்ட் கிளாஸ் 85 ரூபீஸ் கொடுத்து எடுத்துருக்கேங்க. வெறும் 85 ரூபாயில் ஈஸியாக டிக்கெட் போய் எடுத்துகிட்டு இந்த மலை ரயில் பயணத்தை நம்ம மேற்கொண்டுட்ருக்கோங்க. அடர் நீல வானம், கருமேக கூட்டங்கள், குளிர்ந்த காற்றுன்னு சொல்லி இனிமையான இந்த காலநிலையில் தாங்க நம்ம இந்த ரயில் பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். அருகிலேயே மற்ற வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சாலைகளும், அதற்கு அருகிலேயே நம்மளோட ரயிலும் போகக்கூடிய இந்த காட்சியை ரசிக்கும் பொழுது இந்த வளைவு பகுதியில் நம்மளுடைய ரயில் பெட்டி பாம்புகள் நெளிவது போல போய்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதும் ரொம்பவே ஒரு புது அனுபவத்தை கொடுத்ததுங்க. ஒரு 125 வருடங்களுக்கு முன்பு இன்று கூட பார்த்தீங்கன்னா இந்த மலை ரயில் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தாங்க தன்னோட பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கு. அப்போ இவ்வளோ வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இந்த வனப்பகுதியில் இவ்வளவு பொருட்களை வச்சு இந்த மலை ரயில் பாதையை உருவாக்கின விதங்களையும், அதற்கு அவங்க கொடுத்த உழைப்பையும், அவங்களோட அந்த அறிவு திறனை நினைக்கும் பொழுது ரொம்பவே வியப்பாக இருந்ததுங்க. கரும் இருள் நிறைந்த இந்த மாதிரி குகைக்குள்ளே போகும் பொழுது பயணிகள் போட்ட சப்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக புது அனுபவமாக இருந்ததுங்க. உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரையும் இந்த ரயில்வே தடத்தில் பார்த்திங்கன்னா 250 பாலங்கள், 16 அடர்ந்த இருள் நிறைந்த குகைகள், 208 ஷார்ப்பான பெண்டுன்னு சொல்லி எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த ரயில்வே தடத்தையும் ரயிலையும் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். உதகையிலேருந்து குன்னூர் போக வழித்தடங்களில் ஆங்காங்கு சின்ன சின்ன சிற்றூர்களெல்லாம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணி போகிறாங்கங்க. ஒரு 5 நிமிஷம் கால பயணம் செய்து
இந்த ரயில்வே தடத்தை ரயிலையும் ஆங்கிலேயர்கள் எப்படி உருவாக்கியிருப்பாங்க, இந்த 125 வருடத்திற்கும் மேலாக இந்த தடத்தில் எவ்வளவு பேர் பயணம் பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் எவ்வளோ பேர் இதில் வந்திருப்பாங்க, என்னென்ன பொருட்களை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும் பொழுதே என் மனதுக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு தாங்க உருவானது. இந்த காலம், பயணம் இதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு இயற்கை காட்சி மாதிரி பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இந்த ரயில்லையே அருகில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த பயணத்தை மேற்கொள்வது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுன்னே சொல்லணுங்க. இன்றைக்கி 1 மணி நேரத்தில் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ரயிலில் பயணிக்கலாம் அப்படிங்கிற தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரயிலில் இருந்து நீராவி இன்ஜின் மாதிரி டீசல் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய கரும்புகையில் மிகவும் மிகவும் குறைவான வேகத்தில் ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் முன்புறமும் பின்புறமும் இரட்டை இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட பழமையான தொழில்நுட்ப ரயிலில் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தற்காலத்திற்கும் அந்த காலத்திற்கும் உண்டான வித்தியாசங்களை ஈடுபடுத்தி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே பிரமிப்பாக இருந்ததுங்க. இந்த ரயிலில் நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லோரும் இந்த வளைவான அழகை எட்டி பார்த்து தங்களோட மொபைலில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப புது அனுபவமாக இருந்ததுங்க. அடுத்து என்ன ஒரு வித்தியாசமான இடம் வரும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆவலாக ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த பகுதி, இந்த குகைகள், இந்த மாதிரியான ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே பயணம் பண்ணும் பொழுது இந்த பாறைகள்லாம் உடைக்க எவ்வளவு வெடிபொருட்களை இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அறிவு ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாலும் இந்த உழைப்பு எல்லாமே என் மக்களோட ரத்தங்கள் தானே, வியர்வை தானே அப்படின்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு கட்டுக்கோப்பான உடல் வலிமை கொண்ட நம்மளோட மக்கள் இருந்திருப்பாங்க நினைக்கும் பொழுது மனசு கனமாக இருந்ததுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரெயினில் போகும் பொழுது அடிக்கக்கூடிய இந்த இனிமையான தென்றலை கூட சிறிது நேரத்துக்கு மேல் தாங்க முடியாத அளவுக்கு பனியன்களையும் ஜர்க்கினையும் சொட்டர்களையும் போட்டுட்டு நம் மக்கள் பயணம் பண்ணுறதை நினைக்கும் பொழுது உடல் வலிமை எந்த அளவுக்கு குறைந்திருக்கு, உணவு பழக்கம் மாற்றமா அல்லது உழைப்பு கம்மியாயிடுச்சான்ட்டு இந்த சிந்தனைகள்லேயே நம்மளது பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேத்திங்கிற ஒரு பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அடைஞ்சிருக்காங்க. ஆங்காங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிகளை பார்க்க முடிஞ்சது, இரும்பு தொட்டிகளை. இது எல்லாமே ரயில்வே இன்ஜின் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ரயிலில் குளிர்ந்த தண்ணீரை நிரப்புவதற்காக இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட தொட்டிங்க. இந்த லவ்டேலை பற்றிய கிராமத்தை பற்றிய பதிவு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்காத நண்பர்கள் பார்க்கலாங்க. பள்ளத்தாக்கு பகுதியில், இறக்க பகுதியில் நம்மளுடைய ரயில் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ரொம்பவே வேகமாக இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்புறமும் பின்புறமும் பிரேக்கை யூஸ் பண்ணி சமநிலையில் கட்டுக்கோப்பாக இந்த ரயிலை இயக்குனதே ஒரு பெரும் விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த சவாலான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த டிரைவர் என்னும் பைலட் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணுங்க.
எல்லா சுற்றுலா பயணிகளும் தங்களோட தலையை வெளியில் காமிச்சிட்டு அந்த வளைவு நெளிவு சுழிவான பகுதிகளில் போகக்கூடிய ரயிலின் அழகை ரசித்த மாதிரியே தங்களோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்கங்க. இப்போ நம்ம அரவங்காடு அப்படிங்கிற முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட இராணுவ கட்டமைப்பு இருக்குங்க. ஆங்கிலேயர்கள் வந்த பொழுதும் அரவங்காடு, வெலிங்டன் இந்த மாதிரியான இடங்களில் தங்களோட வெடிமருந்துகளை தயாரிக்கவும் பதுக்கி வைக்கவும், இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குற இந்த இரும்பு பெட்டி தாங்க தண்ணியை சேகரிக்க பயன்படுத்த இரும்பு தொட்டி. ஸோ இந்த வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் தான் தங்களோட வெடிமருந்துகளை பதுக்கி வச்சு இங்கேருந்து இந்த ரயிலில் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேயிலையை உற்பத்தி பண்ணி அதையும் இந்த சரக்கு ரயிலில் தாங்க கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவு வெயிட்டாக இருக்கக்கூடிய மலை ரயில் இவ்வளவு பழமையான இந்த இரும்பு பாலங்களில் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயமே வந்ததுங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாலத்தில் பயணம் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ வலிமையான பாலம்னு தெரியும். அதனால் ஆங்கிலேயர்கள் கட்டிய அந்த கட்டமைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருந்ததுனால மனதை தேற்றிக்கிட்டு நான் அமைதியாக இந்த அழகை பயத்தோடு ரசித்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒன்றரை மணி நேரம் பயணத்திற்கு அப்புறமா நம்ம இறுதியாக குன்னூரை அடைஞ்சாச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறை குறைகளை சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.